மேக்கப் ஓகே. ஆனா இந்த பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அது என்னன்னு தெரியல. கொஞ்சம் சொல்றீங்களா? மேக்கப் அப்படின்னா, மேக்கப் பண்ற டைம் வரைக்கும் தான் உங்களுக்கு இருக்கும். பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னா லைஃப் டைம். அதாவது உங்களோட இப்போ உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து இந்த ஐப்ரோஸ் வந்து சரியா இருக்காது. இந்த ஹைலேஷஸ் சரியா இருக்காது. அந்த லிப்ஸ் கலர் வந்து சரியா இருக்காது. அந்த மாரி இருக்கவங்களுக்காக பெர்மனன்ட்டா வந்து நம்ம மேக்கப்ப வந்து ஆ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அத வந்து ட்ரீட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. மேக்கப் மட்டும் தான். ஆனா பெர்மனன்ட் மேக்கப். இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹைப்ரோஸ வந்து டெய்லி ஃபில் பண்ண முடியாது. சில பேருக்கு ஹைப்ரோஸ் ரொம்ப தின்னா இருக்கும். ஆனா ரொம்ப திக்கா இருந்தா நல்லா இருக்கும்னு யோசிப்பாங்க. அத வந்து டெய்லி நம்ம வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு டெய்லி ஃபில் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதே மாரி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ஒரு பர்டனாவே இருக்கும் நெறைய பேருக்கு. அத வந்து நம்ம வந்து பெர்மனன்ட்டா நம்ம வந்து சரி பண்ண முடியும். இப்போ வந்து மைக்ரோ பிளேடிங் சொல்லிட்டு இருக்காங்க. நெறைய ஃபில்லிங் மெத்தட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து எங்களோடது வந்து நாங்க லேசர்ல பண்ணிட்டு இருக்கோம். லேசர்ல பண்ணும்போது ரொம்ப மைன்யூட்டா நம்ம பண்றதுனால நல்ல ஒரு நேச்சுரல் லுக் உங்களுக்கு கிடைக்கும். ஆ அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா, லேசர் தான் யூஸ் பண்றதுனால, ஸ்கின் எந்த லெவல் நாங்க யூஸ் பண்றோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அதனால எந்தவித சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. தென் நேச்சுரலாவும் நம்ம கொடுக்க முடியும்.